என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, கனவில் பாபா வருகிறாரா, இல்லை தந்தையாரோ இல்லை தாயாரோ அல்லது பாட்டியோ தாத்தாவோ ஏன் வருகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு தாத்தா கனவுல வந்தார் அப்படின்னா, அவங்க பேத்திக்கும் பேராண்டிக்கும் ஏதோ ஒரு சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாதுன்றனால, நம்ம ஒரு எக்ஸாமோ இல்லை பெரிய பெரிய வேலைக்கு போகிறோன்னா நம்ம தாத்தா பாட்டி காலில் விழுகிறப்ப அவர் நைட்டு கனவுல வந்து சொல்லுவார், நான் உன்னோட இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லுவார். பாட்டி எதுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து தான் நம்மளுக்கு மலர் தூவி ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா கதவெல்லாம் அடிச்சுக்கும், ஜன்னல்லாம் வந்து அடிச்சுக்கும், நிறையா நடக்கும். ஒருவேளை நம்மளுக்கு தாத்தா ஏதாவது வராருன்னா நம்மளுக்கு கனவை நோக்கி போகிறதுக்கான வழியை சொல்கிறாருங்கிறது தான் அர்த்தம். தாத்தாவோ இல்லை பாட்டியோ வந்தாங்கன்னா நம்ம கனவை நோக்கி பயணிக்கிறதுக்கு வழியும் பாதையும் அவங்க நெறிமுறையை சொல்கிறாங்கன்றது தான் அதுக்கான அர்த்தம். இதுவே ஒரு வேளை நம்ம கனவுல பாபா வந்தார் அப்படின்னா, பாபா எதுக்கு வருவார்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்லை கவலைகள் இருந்தாலோ அதை போக்குவதற்கும் அந்த கவலையிலிருந்து மீண்டு எழுவதற்கும் பாபா நமக்கு அருள் புரிவாருங்கிறதுக்கு தான் பாபா நம்மளுக்கு கனவுல வராரு. இதுவே தாத்தா பாட்டி பாபாவும் நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுற மாதிரி தான் செல்வார். அதாவது எச்சரிக்கைன்னா, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் பாபா ஒரு அறிகுறி மூலயமா நம்மளுக்கு அறிவுறுத்துவார். அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்பட மாட்டார்கள், நான் எப்பொழுதும் அவர்களை காத்து கொண்டிருக்கிறேன், என்னை நம்புங்கள், நல்லதே நடக்கும் என்று பாபா சொல்கிறார். அவருடைய விருது வாக்கின்படி நீங்கள் பாபாவே நம்புங்க, பாபாவே நாடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது கனவு வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பின்னாடி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் உங்கள் பிரார்த்தனையெல்லாம் போட்டு விடுங்க. தினமும் மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். தினமும் மாலை 6 மணிக்கு மாலை ஆரத்தியில் நேரலை வரும். எனவே அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதத்தை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக்கர் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம், வாழ்க வளமுடன். எல்லோரும் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று பாபாவை நாடுகிறோம். ஆசீர்வாதம் செய்வார். ஓம் சாய்ராம்.